திமுக ஆட்சி என்பது மக்களுக்கு எதிரான சேவை செய்யாத ஆட்சி என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் KT ராஜேந்திர பாலாஜியை ஆதரித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் நடிகருமான சரத்குமார் சிவகாசி மற்றும் திருத்தங்கல் பகுதிகளில் 9 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 5 லட்சம் கோடி கடனை 10 லட்சம் கோடி கடனாக இரட்டிப்பு செய்ததுதான் திமுக அரசின் சாதனை என கூறினார். எதற்காக கடன் வாங்கினார்கள், என்னென்ன திட்டங்களுக்காக அவை செலவழிக்கப்பட்டன என்பது திமுகவினர் விளக்க முடியுமா எனவும் கடுமையாக கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய அளவில் ஒரு ஆட்சி நடக்கும் போது அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி எனவும் நடிகர் சரத்குமார் கருத்து தெரிவித்தார். மக்களை பற்றி சிந்திப்பது மட்டுமல்ல, கொள்கைகளை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கேடிஆர் அவர்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். காலத்தின் கட்டாயம் என்று சொல்லும் போது அந்த காலத்தின் கட்டாயம் எதற்கு என்று சொன்னால், நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி இது. இந்த ஆட்சி மக்களுக்கு எதிரான, சேவை செய்யாத, எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றாத, கேட்டால் நாங்கள் 70% எங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். அந்த வாக்குறுதியும் 70% ஒவ்வொரு சதவீதமாக அது என்ன வாக்குறுதி என்று மீண்டும் நினைவுபடுத்தினால் அதை நாங்கள் செஞ்சிருக்கோம் சொன்னா மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க யோசனை பண்ணுவார். இவர்கள் 5 லட்சம் கோடி கடனை 10 லட்சம் கோடி கடனாக தான் அதை ரெட்டிப்பு செய்திருக்காங்க. நான் கேட்பதெல்லாம், கடன் வாங்கி தொழில் செய்வது ஒன்றும் தவறில்லை, கடன் வாங்கி ஒரு ஆட்சி நடத்துவது தவறில்லை. ஆனால் எதற்காக கடன் வாங்குகிறோம், அந்த வாங்கிய கடனை எப்படி செலவழித்தோம், எங்கு செலவழித்தோம், தொழிற்சாலைகளை உருவாக்கினோமா, மக்களின் வளர்ச்சி திட்டத்திற்காக பயன்படுத்தினோமா, எங்க சொல்லுங்க, என்ன நடக்குது, கண்ணெதிரே தெரிகின்ற எதை செய்திருக்கிறார்கள் என்று அவர்களால் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. நீங்க ஒரு புறம் ஊழல், ஒரு புறம் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் கையிலே கஞ்சா பட்டணும். சிந்திச்சு பார்க்கணும், எப்படி ஊடுருவிச்சு, எங்கிருந்து வந்தது, போதை கலாச்சாரம் எப்படி வந்தது தமிழகத்திற்குள். அந்த போதை கலாச்சாரம் என்ன செய்து கொண்டிருக்கு, 8000 கொலைகள், 2000 கற்பழிப்புகள், இளைஞர்கள் 2025 வந்து அதிகமான இளைஞர் உள்ள நாடு இந்தியான்னு கருத்து கணிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மனித வளம் அதிகமாக, இளைஞர்கள் மனித வளமாக இருக்கின்ற ஒரு நாடு. The greatest strength of a nation is human resource என்றார். மனித வளம் யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அந்த மனித வளம் செயல்படுகின்ற மனித வளமாக இளைஞர்களாக இருக்கின்ற நாடு பொருளாதாரத்தில் உயரும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை மூளை செலவை செய்து போதைக்கு அடிமையாக்கி அவங்க தன்னிலை மறந்து செயல்பட்டுதான் இந்த வன்முறைகளும் பாலியல் பலாத்காரம் நடக்கிறது. 5 வயது குழந்தைங்க 60-70 வயது மூதாட்டியும் கற்பழிக்கப்படுகிறார் தமிழகத்தில். சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. அது ஏன் தட்டி கேட்டா வளர்ச்சி திட்டமும் செய்யறதில்ல, வேலை வாய்ப்பு உருவாக்குறதுல, இளைஞர்கள் சீரழித்து போகின்ற அளவிலே ஒரு ஆட்சி நடக்கும் போது அந்த ஆட்சி மாற்ற வேண்டும்.